Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தம்பியுடனான சண்டையால் ஏற்பட்ட மனக்காயத்திற்கு ஆறுதல் கூற நண்பர்கள் என்ற போர்வைக்குள் நுழைந்து 10 சவரன் தங்க நகையை ஆட்டையை போட பார்த்த பிளான் சொதப்பலில் முடிந்து கடைசியில் சிக்கிக்கொண்ட 2 பெண்களும் கள்ளக்காதலனும் இவர்கள்தான். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி அபிராமி நகரைச் சேர்ந்த பகவதிராஜ் என்பவரின் மனைவி அனிதா. இவர் தேனி மாவட்டம் ஜி கல்லுப்பட்டி பகுதியில் உள்ள தனது தம்பியான கோகுல் வீட்டுக்கு அடிக்கடி சென்று தங்குவது வழக்கம். அடிக்கடி அங்கு சென்று வந்ததால் அனிதாவிற்கு அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த சிலரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதில் நந்தினி மற்றும் லாவண்யா ஆகியோரிடம் அனிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு ஒன்றாக குடும்ப கதைகளையெல்லாம் பேசி கொட்டி தீர்த்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வழக்கம் போல சகோதரன் வீட்டுக்கு வந்த அனிதாவிற்கு சகோதரனோடு சண்டை ஏற்படவே கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் அனிதா. சண்டையில் மனக்கசப்போடு சென்ற அனிதாவை பின்தொடர்ந்து சென்ற நந்தினி, லாவண்யா ஆகியோர் சமாதானம் செய்து வைத்து தங்களை அக்கறையானவர்களாக காண்பித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்போதே அனிதா அணிந்திருந்த தங்க நகைகள் மீது நந்தினிக்கும் லாவண்யாவிற்கும் ஒரு கண் இருந்துள்ளது. அனிதா தனது ஊரான திண்டுக்கல்லுக்கு சென்றதை அடுத்து நந்தினியும் லாவண்யாவும் அனிதாவிற்கு போன் செய்து பேசியுள்ளனர். அப்போது கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லவிருப்பதாக கூறிவிட்டு அனிதாவையும் வருமாறு வற்புறுத்தி இருக்கிறார்கள். இதுகுறித்து கணவரிடம் எடுத்து கூறிய அனிதா தனக்கும் சகோதரனுடன் ஏற்பட்ட சண்டையில் மைண்ட் அப்செட்டாக இருப்பதாக அனுமதி கேட்டிருக்கிறார். இதனையடுத்து கணவரும் வழி அனுப்பி வைக்க தனது 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கொடைக்கானலுக்கு அனிதா சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் எம்எம் தெரு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கிய நிலையில் அனிதாவிற்கு நேர்ந்தது திகில் சம்பவமே. இதற்கிடையே நந்தினி தனது கள்ளக்காதலன் சாந்தகுமாருக்கு தான் தங்கியிருந்த இடம் குறித்த தகவலை தெரிவித்து வரவழைத்து தனது திட்டத்தை அரங்கேற்ற தொடங்கியிருக்கிறார். இரவில் அனிதா தனது குழந்தைகளோடு படுத்துறங்க அதிகாலை 5 மணிக்கு அறையின் கதவை நந்தினியின் கள்ளக்காதலனான கட்டகாமன்பட்டியைச் சேர்ந்த சாந்தகுமார் தட்டி இருக்கிறார். அப்போது அனிதா எழுந்து கத்தி ஊரை கூட்டிவிடக் கூடாது என்பதற்காக லாவண்யாவை கதவை திறந்து சாந்தகுமாரை உள்ளே விட கத்தியை காட்டி மிரட்டலை தொடங்கினார் சாந்தகுமார். பயப்படுவதைப் போல நந்தினியும் லாவண்யாவும் நடிக்க அனிதா குழந்தைகளை வைத்துக் கொண்டு அரண்டு போனார். சாந்தகுமார் நகைகளை கேட்டு மிரட்டவே லாவண்யாவும் நந்தினியும் சாமர்த்தியமாக தங்களது கவரிங் நகைகளை கலட்டி கொடுத்ததோடு அனிதாவையும் நகைகளை கலட்டி கொடுக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நகைகளை வாங்கிக் கொண்டு சாந்தகுமார் தப்பித்து ஓட அனிதா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என அழைத்திருக்கிறார். முதலில் காவல் நிலையம் செல்ல வேண்டாம் என மறுப்பு தெரிவித்த 2 பெண்களும் பின்னர் சந்தேகம் வரும் என்ற அச்சத்தில் ஒத்துக்கொண்டு அனிதாவுடன் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து 3 பெண்களையும் துருவி போலீசார் விசாரிக்க லாவண்யாவும் நந்தினியும் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து நந்தினியை வைத்து அவரது கள்ளக்காதலனை வரவழைத்த போலீசார் மறைந்திருந்து சுற்றி வளைத்து பிடித்து நகைகளை மீட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் குறிஞ்சிவே. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.